ஹாய் காய்ஸ், திரும்பவும் ப்ரொடெக்டர் லெஜெண்ட்ஸ். இது உங்கள் டோஜோ ஸ்பாட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் நியூ ஜென்ரேஷன் கேமர்ஸ் வருவாங்க. ஸோ மிஷின் லோட் ஆகிட்டுருக்கு, கேமுக்குள்ளே போனால். இந்த கேம் ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாருமே விளையாடலாம். பட் 18+, ஓகே. சின்ன பசங்க அதை ட்ரை பண்ணக்கூடாது. வந்தோடனே எனக்கு காலி பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலாக அந்த பென் கேரக்டர் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் சுட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். மற்றவங்ககிட்ட இருக்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஒருவேளை நமக்கு அதை வச்சு கேம் ப்ளே பண்ண தரலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது ஆக்சுவலாக நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பக்கா ஃபார்மில் இருக்காங்க. என்ன காலி ஆகிடும். என்ன போட்டான்? ஓகே, கேமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் அங்கே இருக்குன்றது தான் முக்கியம். அவங்க ஜெம்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள நம்ம சுட்டுட்டு அவங்க பக்கத்தில் போனோம்னா அவங்க நிற்கிற இடத்துக்கிட்ட ஜெம் இருக்கும். அந்த ஜெம்மை நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அந்த கவுண்ட்ரு படி தான் நம்ம இந்த கேமில் வின்னா டிஃபீட்டான்றது தெரியும். ஸோ நம்ம முழுக்க அவங்களை கொண்டுட்டு அவங்கக்கிட்ட போனோம்னா அந்த ஜெம் இருக்கும், அந்த ஜெம்மை கலெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓ, 10 ஜெம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்று தான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி மேட்ச் முடிய போகுது. 5 செகண்ட்ஸ் மோர். மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. டக்குன்னு நம்ம டீமு 9 ஜெம் கலெக்ட் பண்ணிக்காங்க. என்னை போட்டு நானே போய் இந்த குடிக்குள்ள விழுந்து ஆக்சுவலாக என்னென்னா இவங்களை சுட்டுகிட்டே இருக்கும்போது மொத்தமாக சுட்டு காலி பண்ணிடுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அவங்கள சுடுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா அவங்க திரும்பவும் ரீஸ்பான் ஆகிடுறாங்க. இல்லைன்னா அவங்க இந்த எபிலிட்டின்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகிடுது. என்ன தான் அவங்களோட லைஃப் குறைஞ்சாலும் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அவங்கள கண்டினியூஸாக நம்ம சுட்டு டிஃபீட் பண்ணி அந்த ஜெம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் நம்ம இப்போ டிஃபீட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச்சு ப்ரொசீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது உங்களோட டோஜோ ஸ்பாட் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட், லைக் வீடியோஸ் அண்ட் ஜாயின் லைவ். பார்க்கலாம் இந்த மேட்ச் ஆகுது ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது. யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் ஓரளவுக்கு இந்த கேம் நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. கேம் லைவ்ஸ் கூட இருக்குது, நீங்கள் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அங்கேயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ, சாரி, ப்ரொமோஷன் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட்டு கேம் ப்ளேக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டோக்கன்ற ஒரு விஷயமும், இந்த டோக்கன் கோல்டு டோக்கன்ற கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் அப்படி தான். நம்ம எவ்வளோ டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்றதை வச்சு தான் அது. இந்த நம்ம ஜிம் கலெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது இப்போ டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் இல்லையா, அது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு, அந்த பப்ஜியில் கூட இருக்கும்ல அந்த எலிவேட்டர் சிஸ்டம் மாதிரி. இப்போ அங்கே நின்ன உடனே அங்கேருந்து ஜம்ப் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி தூக்கி போட்டுவிடுவோம்ல, அதே மாதிரி ஒரு விஷயந்தான் அது. அந்த க்ளவுட்ஸ்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு வெளியில் வராமல் சுட்டுட்ருக்கான் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் சுட்டுட்ருக்கேன் நினைக்கிறேன், ஆனால் அவன் தான் என்னை அக்யூரேட்டாக சுட்டுட்ருக்காங்க பாருங்கள். கலி பண்ணிட்டான்.
நம்ம அவங்கள சுடுறோம் இல்லையா, ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ சுட்டாலும் வந்து அவங்க வந்து ரீஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இமீடியட்டாக அவங்க வந்து அந்த இடத்துல இமீடியட்டாக நீங்கள் அவங்களுக்கு சுட்டு கொல்லலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எனர்ஜி வந்து ரீகெயின் ஆகிடும். ரீகெயின் ஆகிட்டு திரும்பி வந்து நம்ம போட்டு போலான்னு பிறந்து எடுத்துடுவாங்க. இந்த இடத்துலேருந்து போக முடியாது, லேண்டிங் ஏரியா. வந்துட்டோம். வந்தது பாருங்களேன், 2 பேர். என்னது, ஓ கன்று வேறையா? கன்று அவனுங்க ஸ்பான் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு கன்று ஸ்பான் பண்ணுற அபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இந்த கேம் புதுசாக தான் விளையாடுறேன். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் ப்ரொஃபஷ்னல் கேமர் அப்படிலாம் கிடையாது. நியூவாக இப்போ தான் கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நியூ ஜென்ரேஷன் கேமர்ஸ் வந்து இவால்வ் ஆவாங்க. இந்த மேட்ச் நம்ம தோற்றுட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் முடிஞ்சு அந்த நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Play again, next game. பார்க்கலாம் இந்த கேமில் நமக்கு என்ன மாதிரி மேப் வருது, ஜெயிப்போமா இல்லையா. இவ்வளோ சொல்கிறேன், கொஞ்சம் கூட அவங்க ஹெல்த் குறையாமலே இருக்கு. இப்போ தான் குறையுது. இது உங்கள் டோஜோ ஸ்பாட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வியூ ஆன் எவ்ரி லைவ். என்ன யாரும் சுட்டுட்ருக்கானுங்க. எங்கேருந்தோ சுட்டுட்டான். சைடில் இருந்து ஒரு பொண்ணு இந்த அணில் வாழ் வச்சு நிற்காம ஓடு 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 அப்படின்னு ஓட நின்று சுட்டுறாங்க. நினச்சேன் என்னடா நின்று ஒரு இடத்துல நின்று சுடுறோமே, நம்ம இன்னும் யாரும் ஓகே ஃபைன். 30 seconds left. விக்கெட்டு காலி பண்ணிட்டேன். அடி வாங்கினா நின்று வாங்கணும். இப்படி ஓடிட்டே இருந்தால் நான் எப்படி சொல்கிறது. 10 seconds. மேலே ஒரு அதுக்குள்ளே அந்த மேலே இருந்து இறங்கி ஜெயிச்சிட்டோம். 3வது மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் போடலாமா வேண்டாமா? இப்போ தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இன்னொரு மேட்ச் போடலாம் தாராளமாக. இன்னொரு மேட்ச் போடலாம். நம்ம ப்ரொசீட் நெக்ஸ்ட் மேட்ச். ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸு, அப்புறம் கேரக்டர்ஸ், இந்த மாதிரியான அவங்க கேரக்டர்ஸ் தேவையான விஷயங்கள், கிளாத்ஸு, அந்த மாதிரி அன்லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக. பெருசாக வேறு எதுவும் இல்லை.
கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது லாஸ்ட் கேமாக வச்சுக்கலான்னு தோணுது என்ன கேட்டால். ஓகே, இது ஒரு புது மேப்பாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் விளையாட மேப்பில் இது ஒரு புது மேப்பாக இருக்குது ஆக்சுவலாக. வரும்போது பார்த்தா சொல்லிட்டு First வந்தேன், down. காணா போயிட்டான். பின்னாடிலேருந்து என்ன தூக்கிட்டு வந்து அவன் செத்து போயிட்டான். யாருங்க அது? என்ன ரங்கா? நியாயமா இது? அவனோட டைலாக் பேச விட மாட்டுறாங்க, போட்டு தள்ளிடுறானுங்க. நான் பெருசோத்தை தான் எவ்வளோ நேரம் சுட்டுருக்கேன். அந்த க்ளவுடுக்குள்ளே யாரும் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அவன் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. போட்டு தள்ளிட்டாங்க. சி 27 இருக்கு. அந்த கோல்டு 36 வந்துட்டாங்க. அவங்க 27 இருக்காங்க. அவங்க 39, அவங்க 33, அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. 60 seconds left. அவங்க 39 அவங்க 39. போட்டு காலி முடிஞ்சிச்சு. கூட்டமாக யோசிக்கிறீங்களா? 30 seconds left. ஆக்சுவலாக அந்த க்ளவுடுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஒழிஞ்சிட்டு சுற்றிருக்காங்க. நமக்கு தெரியுது ஆக்சுவலாக லேஅவுட் மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வருவாங்க. அதை பார்த்து நம்ம கொஞ்சம் சுற்றுருக்கோம். பட் ஆனால் சில டைமில் இந்த 10 seconds. ஸ்மோக் மாதிரியான ஏரியாக்குள்ளே போயிட்டானுங்கன்னா தெரிய மாட்டேங்குது. அவங்க அங்கே தான் இருக்காங்களா என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட்டு 1 மேட்ச் முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக மேட்ச் முடிஞ்சிச்சு. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டோஜோ ஸ்பாட் கேமிங், பிஜிஎம்ஐ, ஃப்ரீ ஃபயர் லைவ், அப்புறம் நிறைய பிசி கேம்ஸ்லாம் ஃப்யூச்சரில் போடலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே, டேக் கேர், பை.